அப்படி நான் நிறைய பதிவுகளை சிறப்பான கோயில்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயில்கள் நம்மளுக்கு ஞானம் இல்ல. நான் சிக்கல்ல இருக்கேன். எனக்கு குரு சக்தி இல்ல, ஞான சக்தி இல்ல. நம்மளுடைய ஜாதகத்துல குரு பகவான் கெட்டிருக்கு. இல்ல குரு ஸ்தானம் நம்மளுக்கு இல்ல. இப்படி எத்தனையோ விஷயங்கள். நான் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதுல நான் முழுமை அடைவதில்லை. இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நம்ம போட்டு குழப்பிட்டு இருப்போம். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் இருக்கு. இந்த இத்தன விஷயங்களையும் தீர்றதுக்கு ஒரு கோயில் இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு தலத்தோட கோயில்களுக்கும் ரொம்ப ஒரு விசேஷம். எந்த கோயில் எடுத்தாலும் அதோடைய விசேஷம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா, சாத்தூர் விருதுநகர் ரோட்ல அமைஞ்சிருக்கிற கோட்டூர் குருசாமி கோயில். நெறைய பேர் நீங்க எந்த ஒரு சேனல்ல பார்த்தாலும், இந்த குருசாமி கோயில அவ்வளவா சொல்லியிருக்க மாட்டாங்க. கோட்டூர் குருசாமி கோயிலு. நீங்க குருசாமி கோயில் அப்படின்னாவே அது பிரபலமான ஒரு கோயில். அது கிராம திருத்தலமாகும். கிராமத்துல அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். அந்த கோயிலுக்கு எங்கெங்கேயோ இருந்து மக்கள் எல்லாம் வராங்க. ஏன் அப்படின்னா, அங்க ஒரு நல்ல ஞான சக்தி இருக்கு. குரு பகவானுடைய அருள் பெற்ற ஒரு ஸ்தலம். அப்ப இந்த குருசாமி கோயிலுக்கு நீங்க போயிட்டு உங்க வேண்டுதல் என்னவாக வேண்டுதல்? என் குழந்தைக்கு நல்லா படிப்பு கிடைக்கணும். எங்க வாழ்க்கையில இருக்கிற சிக்கல் தீரணும். எனக்கு குரு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நான் ஒரு குருவை தேடி போறேன். நான் படிக்கிறதுக்காக போறேன். ஆனா எனக்கு சரியான குரு அமைப்பு கிடைக்கல. நான் தியானம் பண்ணணும். நான் தியானத்துல ஈடுபாடா இருக்கணும். ஆன்மீகத்துல ஈடுபாடா இருக்கணும். அதுக்கு வழிகாட்டல் தெரியல. எங்க வீட்ல எப்ப பாரு ஒரு விளக்கு பத்தி சாமி கும்பிட முடியல. அது ஒரு மாரி எங்க மனசு இருள் அடைஞ்சிருக்கு. இந்த மாரி உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிச்சயம் அங்க போனா ஒரு நிவர்த்தி உண்டு.